லூக்கா 2:10. உன்னதத்தில் இருக்கிற
அப்படியே தட்டில் எடுத்துட்டு வைத்துட்டு இதை குப்பை தொட்டியில பொழிஞ்சு போடுறாரு. அப்பதான் இந்த அலுமினிய ஃபாயிலுக்கு தெரியுது எனக்கு மதிப்பு இல்லை, அதுக்குள்ள இருந்த உணவுக்கு தான் மதிப்புன்னு. நம்மளும் இந்த மாதிரி தான், நம்ம இருதயத்துல ஏசப்பா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. அதுக்கப்புறமா நம்மளும் குப்பையில தான். நம்ம ஏசப்பா போல இருந்தோம்னா மட்டுமே எல்லாம் நடக்கும். ஏசாயா 64:8 சொல்லுது, இப்பொழுது நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினீர். அது போல நம்ம ஏசப்பாக்குள்ள எப்பவுமே இருக்கணும், அப்பதான் நமக்கு மதிப்பு. மகளே மகளே எழுத்துரு. ஐயோ ரொம்ப ஜோரம் அடிக்குது. என்னங்க என்னாச்சு? நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எழும்பவே மாட்டேங்கிறா. நல்ல ஜோரம் அடிக்குது. ஆமா மகளே, நான் போய் பூசாரியை கூட்டிட்டு வரேன். ஐயா ஐயா பூசாரி, என் மகளுக்கு உடம்பு சரியில்லை ஐயா, நீங்க வந்து பாருங்க ஐயா. என்ன பாருங்க ஐயா. ஐயா உள்ள வாங்க ஐயா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஐயா, வந்து பாருங்க ஐயா. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை அனுப்பி மகளை குணமாக்கும். இந்த குடும்பத்தை உம்முடைய மந்தையில் சேர்த்துக் கொள்ளும். ஆமென். ஐயோ என்ன அதிசயம், என் மகள் எழுப்பிட்டாளே. ஐயா உங்களுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நாங்க இனி அவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். திருமறையை படியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நெய்யூர் திருச்சபையில் நடைபெறுகிற ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சரி ஐயா. தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.
wishing you happy, happy New Year. Wishing you Merry, Merry Christmas. Wishing you happy, happy New Year. இன்றைக்கு நீதி தீமோத்தேயுவினுடைய புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தின் நடுப்பகுதியிலே ஒரு வசனத்தை அன்பான பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுடைய ஆண்டு விழா சிறப்பாக அமைய வாழ்த்து தெரிவிக்கின்றேன். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் மிக சிறப்பாக முன் மாதிரியாக 2 வார்த்தைகள். ஒன்று வார்த்தையிலும் நடக்கையிலும். இந்த வருடத்தின் மாராமன் கன்வென்ஷன் நடைபெற்ற போது உங்களது முன்னாள் தலைமை போதகர் இன்றைக்கு பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயரோடு மாராமன் கன்வென்ஷனிலே பங்கு பெற்ற போது ஒரு செய்தியை வழங்கினவர்களுடைய செய்தியின் சாரத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி நான் அமைகின்றேன். கேரளாவினுடைய ஆலப்பி மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக மாராமன் கன்வென்ஷன் நடைபெறுகின்ற காலங்களிலே செயல்பட்ட அந்த அன்பான மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தந்தையானவர்கள் கால்நடை மருத்துவத்துறையிலே பணியாளராக அரசு பணியை செய்கின்றார். இந்த நபருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற காலங்களிலே தந்தை எதிர்பாராமல் மரணத்தை சந்திக்கின்றார்கள். அம்மா 2 பெண் குழந்தைகள். எது செய்வது, என்ன செய்வது என்கின்ற குழப்பத்தோடு அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களை விசாரிப்பதற்கெல்லாம் உறவினர்கள் பலர் வருவார்கள். வரும்போது இந்த குழந்தைகளும் அவர்கள் விசாரிக்கும் போது அருகிலே இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நன்றாக ஆர்வம், ஆனால் பொருளாதாரம் மிக தடையாக அமைய பெற்றது. வருகின்றவர்கள் கேட்பார்கள், எதிர்காலத்திலே என்ன நிலைக்கு நீங்கள் வர முயற்சிக்கின்றீர்கள்? இப்படி எல்லாம் கேட்கும்போது இந்த பிள்ளைகள் அவர்கள் பதில் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள். அந்த அருமையான பிள்ளைகளுடைய அம்மா, அந்த அம்மாவுடைய அம்மா, பிள்ளைகளுக்கு பாட்டி, இவர்கள் மிக பக்தி நிறைந்த ஒரு குடும்பத்திலே
பிறந்து வளர்க்கப்பட்டபடியினால் கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே ஊட்டினார்கள். அந்த விசுவாசத்திலே அவர்களை வளர்த்தினார்கள். கிடைக்கப்பெற்ற கல்வியை அந்த பிள்ளைகள் படித்தார்கள். படிப்பிலே அவர்கள் ஆண்டுதோறும் வெற்றிகளை பெற்று முன்னேறுகின்றார்கள். படிப்படியாக கடவுள் அந்த குடும்பத்தின் மீது கண்ணோக்கமாக இருந்து இந்த குழந்தைகளும் கிறிஸ்தவ நன்னறி, கிறிஸ்தவ நற்குணங்களிலே வளர்க்கப்பட்டு படித்து வளர்ந்து தேர்வுகள் எழுதி முதலிலே ஒருவர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக IASலே தெரிவு செய்யப்படுகின்றார். பயிற்சியை முடிக்கின்றார்கள். இன்றைக்கு கேரளா மாநிலத்திலே அவர்கள் மாவட்ட பொறுப்பை கவனிக்கின்றார்கள். அவருடைய சொந்த தங்கையும் மிக நன்றாக படித்து அவர்களும் ஒரு ஆட்சித் தலைவராகவே பணிவிடை செய்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய அந்த குழந்தை பருவ நிலையிலிருந்து அவர்கள் வளர்ந்த ஒரு நிலையை மிக அளவுற அந்த மாராமன் கன்வென்ஷன் மைதானத்திலே அவர்கள் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்ட போது திரளாக இருந்த மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உண்மையாகவே தொடப்பட்டது, சந்திக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் டிஜிட்டல் உலகத்திலே நம்முடைய இளம் தளிர்கள், பிஞ்சு குழந்தைகள் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அறியாத பருவத்திலேயே பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், அவருடைய செயல்கள் மிக மிக வேதனைக்குரியதாக இன்றைக்கு நாம் காண முடிகின்றது. ஆனால் என்னுடைய அனுபவத்திலே பிள்ளைகளை சபை, பைபிள், பக்தி மிர்ச்சி சங்கம், சண்டே ஸ்கூல், பைபிள் ஸ்டடி இப்படிப்பட்டதான அந்த அனுபவங்களிலே வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் வாழ்க்கையை மிக ஆழமாக அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் சாதிக்க வேண்டும் என்று துடிக்க, என்னென்ன அவர்கள் சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அதிலே அவர்கள் சாதனையாளர்களாக இன்றைக்கும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த நெய்யூர் சபை பக்தி மிர்ச்சி சங்கத்தினுடைய எல்லா ஜூனியர், சீனியர் எல்லா மாணவ மாணவிகளும் இந்த 12வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடக்கைகள் நிச்சயமாக பிறருக்கு நம்மை குறித்து ஒருவரும் அசட்டையாக எண்ணாதபடிக்கு நீங்கள் உண்மையாகவே ஒரு குறிக்கோளை எட்ட வேண்டும் என்கின்ற அந்த தரிசனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சையை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தன்னம்பிக்கை, நீங்கள் எந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ உங்களுடைய விடாமுயற்சியினால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள்
ஒபீடியன்ஸாக உங்களுடைய திருமறை பள்ளி எண்டோவர் ஆசிரியர்களுக்கு நீங்கள் சிறந்த மாணவ மாணவிகளாக நீங்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலே உங்களை அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்துகின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் நீங்கள் சிறந்த மாணவ மாணவிகளாக வளர வேண்டும். நம்முடைய சபை ஒரு மிக பாரம்பரியமிக்க சபை. இந்த சபையிலே எத்தனையோ கடவுள் குடும்பங்களை மிக உன்னதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த உன்னதத்தின் குடும்பங்களாக நம்முடைய பக்தி மிர்ச்சி சங்கத்தினுடைய பிள்ளைகளும் மாற வேண்டும், உயர வேண்டும். நம்முடைய தாழ்மை, நம்முடைய குடும்ப சூழல்கள் எதுவாக இருந்தாலும் கடவுளுடைய அருள் நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு உயர்வை தரும். அந்த அம்மா கேரளத்திலே 2 பெண் குழந்தைகளை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன்? என்னுடைய கணவர் இறந்து விட்டாரு. ஆனால் ஜெபத்தை மூலதனமாக கொண்டு கிடைக்க பெற்ற வருவாயிலே அந்த பிள்ளைகளை வளர்த்து இன்றைக்கு அவர்கள் கேரளத்திலே 2 நற்சாட்சிகளாக உயர் பணிவிடைகளிலே இருக்கின்ற வண்ணம் நம்முடைய நெய்யூரின் அருமையான பிள்ளைகளும் உயர்வானவர்களாக வர வேண்டும் என்கின்ற வாஞ்சையை வெளிப்படுத்தி அன்பான பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொண்டு நான் அமைகின்றேன். கர்த்தர் உங்களை, நமது பக்தி மிர்ச்சி சங்கத்தை பொறுப்பானவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆம் அமைச்சரே, இன்று நாம் முன்குறித்த அனைத்து வேலைகளும் முடித்து விட்டோமா? இல்லை அரசே, தாங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது. இழுத்து வர சொல்லுங்கள் அந்த கலகக்காரனை. யார் அங்கே? அவனை இழுத்து வாருங்கள். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். ஏய் ஏரோது ராஜாவே, உம்முடைய இந்த கொடுங்கோல் ஆட்சிகளில் எனது நாட்டு மக்கள் படும் துன்பங்களை கண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. இது யூதமா? இந்த யூத மக்களை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை. ஆனால் இதே மண்ணில் தான் எனது முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற வரலாற்று சார்புமிக்க முன்னோர்கள் வாழ்ந்த வரலாற்று மண் இது. நாங்கள் சுதந்திரம் இல்லாமல் அடிமையாக வாழ்கின்றோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். நிறுத்து உன் பேச்சை. இவன் ரத்தம் தெறிக்க தெறிக்க இவனை சாட்டையால் அடியுங்கள். எங்களுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். வாயை மூடு. மறுபடியும் மறுபடியும் விடுதலை வேண்டுமாம், விடுதலை. என் நாட்டில் கலகம், புரட்சி என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை. இங்கு நான் தான் ராஜா. நான் சொல்வது மட்டும் தான் இங்கே நிறைவேறும். நீங்கள் எல்லோரும் என் அடிமைகள். ஏரோது ராஜாவே, எங்களை நசுக்க பார்க்கிறாயா? இந்த யூத மக்களை ஆள உமக்கு என்ன தகுதி இருக்கிறது? எங்களை காப்பாற்ற, இந்த தேசத்தை காப்பாற்ற ஒரு நாள் மேசியா வருவார். அவரோடு இணைந்து நாங்கள் போராடுவோம். நீ எல்லாம் ஒரு ராஜாவா? நீயே ரோமர்களுக்கு சேவகம் செய்யும் ஒரு கேடுகட்ட நாய். பேச்சை என்னை எதிர்த்து பேச உனக்கு என்ன தைரியம்? கொடுக்க போகும் தண்டனை என்னை எதிர்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். உன்னை வந்து எந்த மேசியா காப்பாற்றுகிறார் என்று நானும் பார்க்கிறேன்.
இவன் தலையை வெட்டி அந்த நாய்களுக்கே இரையாக்குங்க. கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண். அவளுக்கு தச்சு வேலை செய்து கொண்டிருந்த யோசேப்பு என்ற மனிதனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மரியாள் தனது வீட்டில் இறைவனை நோக்கி பார்க்கிறாள். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? எனக்குத்தான் இன்னும் கல்யாணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. ஆண்டி, எலிசபெத் ஆண்டி, நான் மரியாள் வந்திருக்கேன். ஓ மரியாள், நீ நம்ப முடியலையே. வா 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 வா. சரி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? கடவுளின் கிருபையால் எல்லாரும் நலம். ஆண்டி, கடவுள் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, மிக்க நன்றி மரியாள். கடவுள் உன்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? மரியாளே, நீ என்னை இப்பொழுது வாழ்த்தின உடனே என் வயிற்றில் வளருகிற என் குழந்தை களிப்பாய் துளிர்ந்ததை நான் உணர்ந்தேன். மரியாளே, நீ பேறு பெற்றவள், ஏனெனில் நீ ஆண்டவரின் தாயாக போகிறாய். இப்படி இருக்க உனது வாழ்த்தல் எனக்கு ஆசீர்வாதமானது. எல்லாம் கடவுளின் கிருபைதான். இந்த சந்தோஷமான செய்தியை அறிந்தபின் ஒரு நிமிடம் கூட என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஆகவே தான் ஒன்றும் யோசிக்காமல் நான் நேரடியாக இங்கே வந்தேன். நீ தனியாக வந்த மரியாள்? அம்மா வரவில்லையா? இந்த சந்தோஷமான செய்தி கேட்டவுடனே அம்மாவுக்கு மிகுந்த சந்தோஷம். அதே வேளையில் இந்த மலை குஞ்சு ஏறி பயணப்பட்டு வருவது அம்மாவுக்கு ரொம்ப கடினம். ஆகவே தான் நான் மட்டும் வந்தேன். இந்தா, அம்மா நிறைய பண்டங்கள் தந்து விட்டாங்க. இனி நான் கொஞ்ச நாள் இங்க ஆண்டியுடன் தான் இருந்து உங்களை நான் கவனிப்பேன். என் தேவனுடைய அம்மா என்னை கவனிப்பதா? என் ஆண்டி தானே, இது என் கடமை. வாங்க உள்ளே போவோம். இப்ப என்ன பண்றது? மரியாள் கற்பமாலாம் இருக்காளா? கேட்டா தேவ குழந்தைங்கிறா. நாம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண். அவளை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம்.
இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நான் கேவலமான மனிதனாகிவிட்டேன். என் மரியாளை வீணாக சந்தேகித்து விட்டேன். மரியாள் பரிசுத்தமாக்கப்பட்டவள், பேறு பெற்ற அவள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை அறிகிறேன். அவளுக்கு கணவனாக இருப்பது என் பாக்கியம். நாசரேத்து ஊரில் உள்ள அனைவரும் அறிய வேண்டியது என்னவெனில், கலிலேயா யூதேயா தேசத்தில் உள்ள அனைவரும் குடிமதிப்பெழுத வேண்டும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்துள்ளது. எனவே எல்லோரும் அவரவர் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பெழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐயா, இங்க தங்கறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டாயா? என்ன கணக்கெழுத புறப்பட்டு வந்தியலாக்கும்? ஆமா ஐயா, நாசிரத்துல இருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறைய மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, போன வாரமே இங்க உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில கூட இடம் கிடையாது. ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான், அவன்கிட்ட கேப்போம். யோ சத்திரக்காரர, இவங்க 2 பேரும் நாசரத்துல இருந்து வந்திருக்காங்க. உம்ம சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல. ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போங்க, பின்னால சுத்தம் பண்ணாம கிடக்கு. சமாளிச்சு இருந்துக்கிடுவியன்னா இருங்க, பாவமா வேற இருக்கு. என்ன செய்ய? மரியாள், வேறு ஏதாவது இடம் தேடலாமா? வேண்டாங்க, இந்த இடமே பரவாயில்லங்க. என்ன வானத்துல ஏதோ விசித்திரமா தெரியுது. கண்டுபிடிச்சிட்டேன். ஏ அறிவே ஐயா, சொல்லுங்க ஐயா. அறிவே, சொல்லுங்க பாரு. குடுகள். அற்புதம், அதிசயம், என்ன அழகாக இருக்கிறது. ஐயோ, இது எப்படி நான் வர்ணிப்பேன். ஐயா, நீங்கள் கண்டுபிடித்ததிலே இதுதான் மிக சிறந்தவை. ஆமாம், எதை கண்டுபிடித்ததில் எதை பார்க்க சொன்னீர்கள்? ஐயோ அறிவு, வானத்துல ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தெரியுது. அது பாக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. நண்பரே, என்ன ஏதோ பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் போல இருக்கிறது. ஆமாம், நட்சத்திரம் என்று கூறுகிறீர்கள், அதிசயம் அற்புதம் என்று கூறுகிறீர்கள். அதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொன்னால் தானே எங்களுக்கும் புரியும். நண்பரே, வானத்துல ஒரு விசித்திரமான நட்சத்திரம் தோன்றி இருக்கு. இது யூதரின் ராஜாவின் பிறப்பை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை நாம் பின்தொடர்ந்தாலே அந்த ராஜா பிறந்திருக்க இடத்தை சென்றடையலாம். இது வழிகாட்டியும் கூட. நண்பரே, நானும் இதை பற்றி பழைய தோல் சுருள்களில் எழுதியிருக்கிறதை படித்திருக்கிறேன்.
மேசியா என்று ஒருவர் பிறப்பார். அவர் பிறக்கும் பொழுது வானத்திலே அதிசயம் தோன்றும் என்றும், யூதருக்கு ராஜாவாக ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்றும் நான் பழைய தோல் சுருட்களில் படித்திருக்கிறேன். இதை பற்றி ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் கிடைக்காத அந்த விடை உங்கள் நட்சத்திரம் மூலம் எனக்கு கிடைத்தது. இந்த ராஜாவை தேடி நானும் பிரயாணமாக போக போகிறேன். இந்த பிரயாணத்துல நீங்களும் கலந்து கொள்ளுங்க. நண்பரே, அந்த ராஜாவை தேடி நீங்களும் போக போறீங்களா? ஆம், நாங்களும் அதற்காக தான் தயாராகி கொண்டிருந்தோம். நாங்களும் உங்களோட வருகிறோம். டேய் அழகா, நம்ம பயணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எப்பயும் எடுத்து வச்சிட்டேனே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அடே, போன தடவையும் இதே மாதிரி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொன்னேன்னு வையேன், அண்ணனோட கோபத்துக்கு ஆளாயிராதடா அழகா, ஆளாயிராத. அண்ணா அதெல்லாம் விடுங்க. பயணம்ன்றீங்களே, நம்மள ஒரு நாளும் ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் இருக்கோம். இப்படியே போனா என் உடம்பு நேரத்துக்கு தான் ஆகுது. அடே, உன் உடம்பு இதுக்கு மேல என்ன ஆகி என்னடா ஆக போகுது? நீ எல்லாம் பிறக்கும் போதே பொட்டியில வச்சு நைல் நதியில அமைச்சிருக்கணும். அந்த பொட்டி மாதிரி என்கிட்ட வந்துருச்சு. அண்ணா அதை விட்ட என் வீட்டுக்கு போய் வர பல வருஷம் ஆகுது. இப்படியே போனா என் வீட்டுல கூட என் முகத்தை மறந்துடுவாங்க போல இருக்கேனே. அழகா, உங்க வீட்டுல இருக்கவங்க இந்த முகத்தை மறந்தா என்ன, ஞாபகம் வச்சிருந்தா என்ன? பிறந்ததுல இருந்தே என் கூட தான் இருக்கணி. அது சரி, பயணம்னா நம்ம மட்டும் தான் போறோமா இல்ல கூட யாருன்னா வராங்களா? அடே அழகா, இந்த பயணத்துல நம்ம கூட அவர் வரல, அவர் கூட தான் நம்மவே போக போறோம். அவர் யார் தெரியுமா? அவர் தான்டா வான சாஸ்திரி. அவர் அஸ்த சாஸ்திரங்களையும் வான சாஸ்திரங்களையும் ஒன்னா கரைச்சு குடிச்சவரு. பல கோள்களையும் கிரகங்களையும் கண்டுபிடிச்சவரு. அதனால இந்த பயணத்துல நம்ம கூட அவரும் வந்து உதவி செய்ய போறதுல பேருதவியா இருக்க போகுதுடா. இதுதான் தொலைநோக்கி கருவி. இதை வைத்து வானத்தில் நடக்கும் பல அரிய நிகழ்வுகளை நான் கண்டுபிடித்துள்ளேன். இந்த பயணத்துல என்னுடைய உதவி உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். நண்பரே, எப்படி இருக்கிறீர்? வாருங்கள் வாருங்கள், இதுவரை நன்றாகத்தான் இருந்தோம், இனியும் நல்லா தான் இருப்பீர். யாருன்னா அது கையில அவ்வளவு பெரிய கடிகாரத்தை நோண்டிட்டு வந்துட்டு இருக்காரு? அவர் கடிகாரத்தை நோண்டறது இருக்கட்டும், நீ என்ற நோண்டறத முதல்ல நிறுத்து. அவர் யார் தெரியுமா? யாரு? அவர் யார் தெரியுமாடா? யாரு? அடே, அவர் தான்டா காலத்தை துல்லியமாய் கணக்கும் கனகராஜா. ராஜா நாங்கெல்லாம் செல்லமா கே ராஜான்னு கூப்பிடுவோம். டேய், அவரு காலத்தை துல்லியமா கணிச்சு நம்ம பயணத்துக்கு அவரும் உதவி செய்ய போறாருடா, உதவி செய்ய போறாரு. என்ன ஏதோ பயணத்துக்கு கிளம்புவது போல் தெரிகிறது. நான் இல்லாமல் பயணமா? நான் எத்தனை பயணங்கள் போயிருக்கேன், எவ்வளவு இடங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். என் கிட்ட இருக்க இந்த திசை காட்டும் கருவியும் வரைபடங்களையும் வச்சு இந்த பயணத்துல நான் வழி சொல்றேன்பா. அது சரி, நம்ம எதை தேடி போக போறோம்? நண்பர்களே, நான் முன்பு கூறினது போல யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அதனுடைய அடையாளம் தான் இந்த வானத்தில் தெரியும் வித்தியாசமான நட்சத்திரம். இதை நாம் பின்தொடர்ந்தாலே அந்த ராஜா பிறந்திருக்க இடத்திற்கு சென்று அவரை பணிந்து கொள்ளலாம். வாருங்கள், நாம் செல்வோம். நட்சத்திரம் வழிகாட்டுதான், இன்னும் புலப்படவில்லையே. இதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டும். நேரங்கள் எந்த நெஞ்சின் ஆழங்கள் தேடி பார்க்கிறேன். எவ்வளவு களைப்பா இருக்குல்ல? தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தொலைவில் இருக்கு. என்னது, இன்னும் வெகு தூரமா? இதை கேட்கும் போது எனக்கு குளிர் ஜோரமே வர மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ. ஏய் அழகா, அவனை பார்த்தா கொரோனா வந்த மாதிரி இருக்கிறான். கொஞ்சம் தள்ளி இரு, மாஸ்க் வேற போடல, பார்த்து உஷாரா இரு. அண்ணே அண்ணே அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். நீ எது கேக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கல்லி நில்லு கேளுடா. மாஸ்க்கும் போட மாட்டற, ஒரு சோசியல் டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ண மாட்டற. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு ஒரு சந்தேகனே. சரி, சந்தேகம்னு கேட்க வந்துட்ட, ஏதாவது ஒண்ணு கேட்டு தொலை. அண்ணே, ஆனா என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஐயோ, திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் கேட்கறானே. சரி, சமாளிப்போம். அது ஒண்ணு இல்லடா அறிவு, வானம் நீளமா இருக்குதுல, அதனால அது நீளமாகுதுடா. அறிவா அறிவு போக. அடே, நான் அறிவு இல்லடா, நீ தான்டா அறிவு. நீ என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டல, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேக்குறேன். என்கிட்ட சந்தேகமா? கேளுங்கண்ணே. உனக்கு யாரா அறிவுன்னு பேர் வச்சா? அதுவானே, எங்க அப்பா புத்திசாலினே. ஓ, நீ அறிவாளி, உங்க அப்பா புத்திசாலியா? ஆமாண்ணே. அப்ப உங்க தாத்தா என்ன ஞானவானாடா? ஆமாண்ணே, ஒரே வெக்கமா இருக்கு. நீ எது பண்றதா இருந்தாலும் போய் ஓரமா பண்ணுங்க. அவன் கலகர அவனை விண்ண, அவன் என்ன புடிச்சு நாங்கறேன். பேச நம்ம தெற்க போவனா மேற்க போயிடலாம். அடே அழகா, அண்ணனுக்கு தெற்க ஏதாவது பொண்ணு இன்னும் பார்த்து வச்சிருக்கேன். ஆசைதான், இரு அதெல்லாம் கிடையாது. போன மாசம் பெய்ஞ்ச மழையில அந்த ஏரியா பூராமே ஏரி குளமா மாறிடுச்சான். நீ வா. அடே அழகா,
எவ்வளவு பெரிய கருத்து சாதாரணமா சொல்லிட்டியடா. நீ சொன்ன கருத்தை சீனாய் மலை மேல போய் செதுக்கிட்டே வரலாமேடா. என்ன இருந்தாலும் சரி, நீ சொல்றதும் சரிதான். நீ சொல்றபடியே போ. இல்ல இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பக்கம் போக முடியாது. அந்த நட்சத்திரம் காட்டுற திசையை தான் நம்ம நோக்கி போனோம். அப்பதான் அந்த ராஜாவை நம்ம பார்க்க முடியும். அண்ணா அண்ணா, எனக்கு ஒரு யோசனை. என்னடா வாங்க வாங்க எல்லாம் வாங்க. சொல்லு சொல்லு. ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்டு சகவாசமா சாயங்காலம் போலானே. எப்பா டேய், நீங்க பண்ற இந்த நகைச்சுவை எல்லாம் பார்த்து எனக்கு வயிறு கப 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 கபான்னு எரியுதுடா. டேய் வயிறு எரியுதுடா. டேய் கட்டி வேணுமாடா? கட்டி குடுக்குடா. டேய் கட்டி குடுக்குடா. டேய் டேய், உன்னோட அறிவுக்கு ஒரு அளவு இல்லையாடா? பசிக்குதுடா, சாப்பிட எதனா எடுத்துனுவாடா. இருங்கண்ணே. அண்ணே தாங்கண்ணே. அடே ரொட்டி தலையா, ஏற்கனவே இது காஞ்ச ரொட்டியா தான்டா இருக்கு. சரி குடு, பசிக்கு ரொட்டி தலையா. அவருக்கு மட்டும் தான் ரொட்டி தருவியா? எனக்கு சுட சுட 2 ரொட்டி எடுத்துட்டு வாடா. என்னது? எல்லாரும் என்னையே வேலை வாங்கிக்கிறீங்க. என்னால வேலை செய்ய முடியாது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னன்னா வரவங்க பொருளை வேலை வாங்கி எழுதி போட்டுருக்கான்னு அவனை வேலை வாங்குங்க. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான். அறிவு, நீ எல்லாம் பேசாதடா. ஒரு ஆளு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். எங்க ஐயாவே சும்மா இருக்காரு. நீ என்ன உன்ன அவனை நீ வாடா சொல்ல. நீ வா சொல்ல வாடா. நீ சொல்ல. ஏய் சும்மா இருங்கப்பா. ஏய் அறிவு, நீ கஷ்டப்படாம நல்லா இஷ்டப்பட்டு வேலை செய்ப்பா. அப்பதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் அந்த நட்சத்திரம் பாக்குறேன். ஐயோ, எல்லாரும் சண்டை போட்டு நம்ம அந்த நட்சத்திரத்தை விட்டோமே. என்னது? நட்சத்திரத்தை விட்டுட்டோமா? நட்சத்திரம் வழிகாட்டும், நட்சத்திரம் வழிகாட்டும். அந்த நட்சத்திரத்தையே கோட்டை விட்டீங்களப்பா. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. இந்த பயணத்துல நான் உங்களுக்கு வழி சொல்றேன். முன்பு ஒரு பயணத்துல யூதேயா தேச அரண்மனை எனக்கு ஞாபகம் இருக்கு. ராஜானா அரண்மனையில தானே பிறப்பாரு. நம்ம தேடி போற ராஜா கூட அந்த அரண்மனையில இருக்கலாம்பா. இந்த பக்கம் மேற்கே பயணிச்சோம்னா அந்த அரண்மனை வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கமே போலாம் வாங்க. இல்ல இல்ல, வெறும் திசையை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அந்த ராஜாவை பார்க்க போறோம்? வழிகாட்டி அது எப்படி வழி சொல்லும்? என்ன சொன்னீங்க? மேற்கு திசை தானே சொன்னீங்க. பெத்லகேமும் மேற்கு திசையில் தான் இருக்கு. இந்த நட்சத்திரமும் மேற்கு திசை தான் நோக்கி காட்டுச்சு. என்னோட பழைய தோல் சுருள்கள்ல சொன்னதும் நண்பர் சொன்ன அந்த வரைபடமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. நாம எதுக்கும் பயப்படாம அந்த ராஜாவை தேடி போவோம். நம்ம பயணத்தை கைவிட வேணாம். வாங்க. என்னது? அதுவும் சரிதான். இது வழிகாட்டுமா? நட்சத்திரம் இல்லாம நம்ம எப்படி அந்த ராஜாவை பாக்குறது? ஒரே குழப்பமா இருக்கு. உலக இரட்சகர் கிறிஸ்து பிறந்து விட்டார். இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வாழ தகுதியற்றவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களின் விடிவிற்காக மாட மாளிகைகளையும் உயர்ந்த கோபுரங்களையும் வெறுத்து ஏழை கோலம் பூண்டார். இனி என்னை காண்பதற்கு எந்த கோபுரங்களையும் நாடி நீங்கள் ஓட வேண்டாம், உங்களுடனேயே இருக்கிறேன் என்ற செய்தி தரப்பட்டது. மனிதர்களோடு வாழ்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு மிருகங்களோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அங்கீகரிக்கப்படாத மேய்ப்பர்கள் கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை முதலாவது கேட்கும் தகுதியுடையவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அண்ணே, தினமும் காட்டுக்குள்ளே கிடைக்கும். ஊருக்குள்ள போனா எல்லாரும் நம்ம துரத்தி அடிக்கிறாங்க அண்ணே. நம்ம ஜனங்களை தெருவில் நடக்க கூடாதுன்னு தடுக்கிறாங்க. நாம மிருகங்களா? அவங்கள மாதிரி நாமும் ஜனங்க தானே. சாதி பிரிவினைகளை சொல்லி மக்களை தரம் பிரிக்கிறாங்க. அடிமைகளா உழைக்கிறதற்கு ஒருவருக்கும், சந்தோஷமா வாழ்றதற்கு ஒருவருக்கும், ஆட்சி நடத்த ஒருவருக்கும், அதிகாரம் செலுத்த ஒருவருக்கும்னு பல வகைப்பட்ட மக்கள் எருசலேம்ல வாழ்றாங்க. என்னே, இந்த வர்க்கங்களுக்கு இடையிலும் அமைதி இல்ல, சமாதானம் இல்ல, ஒற்றுமை இல்ல. மாறி மாறி பகைச்சுக்கிடுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொல்லுறாங்கண்ணே. நாம காட்டுக்குள்ள வாழுறோம். மிருகங்க கூட நம்ம கிட்ட நட்பா இருக்கண்ணே.
நாட்டுல வாழ்றவங்க மிருகங்களை விட கேவலமா இருக்கிறாங்க அண்ணே. உலகத்துல ஒற்றுமை என்னைக்கு வரும், சமாதானம் என்னைக்கு தான் வருமோ? என்ன குளிர், உடம்பெல்லாம் மரத்து விடும் போல இருக்கிறது. ஒரு நடனம் ஆடி தூங்குவோம். மரத்து பின்னலுக்குள்ளே மின்னலும் தெரியுது, அது உன்னைய பார்த்து என்னைய பார்த்து எதையோ சொல்லுது. மின்னலும் காத்து மழையும் வந்து பொழுது சாயுது, கொஞ்சம் திணையும் புல்லும் சேரும் முன்னே தொழுவம் சேருது, இடை தொழுவம் சேருது. தென்னை மரத்து பின்னலுக்குள்ளே மின்னலும் தெரியுது, அது உன்னைய பார்த்து என்னைய பார்த்து எதையோ சொல்லுது. மின்னலும் காத்து மழையும் வந்து பொழுது சாயுது, கொஞ்சம் திணையும் புல்லும் சேரும் முன்னே தொழுவம் சேருது, இடை தொழுவம் சேருது. ஆடிடுவோமே தம்மாங்குத்தானே, பாடிடுவோமே தம்மாங்குத்தானே, பாடிடுவோமே. ஆட்டுக்கொரு கஷ்டமுன்னா உயிரையை கொடுப்போ, குட்டி ஆடுகளை தோளில் போட்டு சுமந்தே செல்லுவோ. ஆட்டுக்கொரு கஷ்டமுன்னா உயிரையை கொடுப்போ, குட்டி ஆடுகளை தோளில் போட்டு சுமந்தே செல்லுவோ. காணாமல் போனா தெடியலைவோ, கண்டுபிடிச்சா கொஞ்சம் மகிழ்வோ. பாடிடுவோமே தம்மாங்குத்தானே, பாடிடுவோமே தம்மாங்குத்தானே, பாடிடுவோமே தம்மாங்குத்தானே, பாடிடுவோமே தம்மாங்குத்தானே. இது என்ன ஆச்சரியம், என்ன ஒளி, கண்ணெல்லாம் கூசுகிறதே. ஏய் எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்கப்பா. ஐயோ பயமா இருக்கிறது, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிறது. தப்பித்தால் போதும், ஓடி விடுவோம். நடுச்சாமத்தில் இதென்ன வேதனை? ஐயோ அதோ பாருங்கள், தேவதூதனை போலல்லவா இருக்கிறது. நமக்கு சாவு வேலை நெருங்கிவிட்டது. திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவோம். வாருங்கள், ஓடிவிடுவோம், ஓடிவிடுவோம். மேய்ப்பர்களே, அஞ்ச வேண்டாம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். யஹூதியாயிலே ஒரு கிராமத்தில் ஒரு தனுமான்
മാസത്തിൻ കുളിരും രാവിൽ രാപാർത്തിരുന്നു രജപാലകർ ദേവനാദം കേട്ടു ആമോദരാ. താരകം തന്നെ നോക്കി ആട്ടിടയർ നടന്നു, താരകം തന്നെ നോക്കി ആട്ടിടയർ നടന്നു. തേജസ് മുന്നിൽ കണ്ടു അവർ ബേതലൻ തന്നിൽ വന്നു, തേജസ് മുന്നിൽ കണ്ടു അവർ ബേതലൻ തന്നിൽ വന്നു. രാജാതിരാജന്റെ പൊൻതിരുമേനി രാജാതിരാജന്റെ പൊൻതിരുമേനി അവർ പാലിത്തൊഴുത്തിൽ കണ്ടു. என்னப்பா இது தடங்களுக்கு மேல தடங்களா இருக்கு. முதல்ல அந்த நட்சத்திரம் காண போயிருச்சு, இப்படனா அந்த ஏரோது ஆட்களை அனுப்பி நம்மள தேடுறான். இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி எதுக்கு நம்ம அந்த ராஜாவை தேடணும்? நண்பரே, நம்ம எது குறிச்சும் கவலைப்பட வேணாம் நண்பரே. நம்ம பாதையில எவ்வளவு தடங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம போறோம், அந்த ராஜாவை தேடுறோம். அந்த ராஜாவை பார்த்தாதான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். ஆமா, அற்புதம், அதிசயம். நண்பர்களே, மறுபடியும் வானத்துல அந்த அந்த நட்சத்திரம் தோண்டி இருக்கு. வாங்க, நம்ம அதை பின்தொடர்ந்து அந்த ராஜாவை பார்க்க போலாம். கண்டிப்பா நண்பரே. அந்த நம்பிக்கை, அந்த விடிவெளி, அந்த நட்சத்திரம் திரும்பி வந்துருச்சு. மன்னவர் மூவரும் தாவீதின் சுதனே, மன்னவர் மூவரும் தாவீதின் சுதனே, கண்டு வணங்கிடுவான் அவர் காட்சியுமாய் வന്നു, கண்டு வணங்கிடுவான் அவர் காட்சியுமாய் വന്നു. ദേവാധിദേവന്റെ തിരുസന്നിധിയിൽ ദേവാധിദേവന്റെ തിരുസന്നിധിയിൽ അവർ കാഴ്ചകൾ വച്ചു വണങ്ങി. യഹൂദിയായിലെ ഒരു ഗ്രാമത്തിൽ ഒരു ധനുമാസത്തിൽ